வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம செயின் ஸ்டிச் ஃபேமிலிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 3 வீடியோ இது. இதில் ஃபஸ்ட்டு ஹெவி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீடில் நீங்கள் டவுன்லேருந்து மேலே எடுத்து எப்படி செயின் ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லூப் போட்டுக்கோங்க. அடுத்ததான் லேசி டெய்ஸி ஃபினிஷ் பண்ணுற மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இது ஒரு லேசி டெய்ஸி. இப்போது கொஞ்சம் தூரம் தள்ளி நீடில் மறுபடியும் டவுன்லேருந்து வெளியே எடுத்து அந்த லேசி டெய்ஸி போட்டிருக்கோம் இல்லையா, குட்டி லாக் ஸ்டிச், அதுக்குள்ளே நீடில் விட்டு ரெண்டாவது எடுத்த ஸ்டிச்சோட ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ சேம் பேட்டர்ன் தான். இப்போ உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு செயின் இருக்குது. அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி மறுபடியும் நீடில் வெளியில் எடுத்து இப்போ நம்ம அந்த 2 செயினும் இருக்குது இல்லையா, அதாவது லாக்குக்கும் அடுத்த லாக் வர இடத்துல அந்த கேப்பில் வந்து நீடில் இன்செர்ட் பண்ணி திரும்பவும் ஃபினிஷ் பண்ணணும். அதே போல் தான் திரும்பவும் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு செயின்ஸ்குள்ளே விட்டு கொண்டு வரணும். நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் ஃபேமிலிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஏன்னா நம்ம விப்டு ஸ்டெம்ஸ்க்கு இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெம்ஸ்க்கான கேப்புக்குள்ளேயே விட்டு விடுவோம். நமக்கு ஒரு ஸ்டெம் ஸ்டிச்சில் 2 கேப்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும் செயின் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நீங்கள் விடுறப்போ உங்களுக்கு 2 கேப் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக விடணும். இனிஷியலாக விடும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த குட்டி லாக் ஸ்டிச்சுக்குள்ளே விடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விடுறப்போ உங்களுக்கு 2 செயின் ஸ்டிச்சஸ் வரும். இதை நம்ம ஹெவி செயின் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஸ்டிச்சஸ்லாம் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்த ட்விஸ்டட் செயின் ஸ்டிச். இது போடுறதுக்கு இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்டில் எடுத்துக்கிறேன். நீடில் எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் இருந்துட்டு திரும்ப நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட் எடுத்தோம்ல அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நீடில் வெளியிடணும். நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம செயின் ஸ்டிச் போடுறப்போ எங்கே எடுத்தோமோ அதுக்கு நியர்பை தான் எடுப்போம். ஆனால் இது அப்படி இல்லை. இப்போ ரெண்டாவது எடுக்கிறப்போ நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கல்ல அதுக்கு பக்கத்துலேயே எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த பாயிண்ட் நீங்கள் எங்கே ஃபினிஷ் பண்ணிங்களோ அதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எடுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபினிஷ் பண்ண இடத்துக்கு ஹரிசாண்டலாக பக்கத்தில் எடுங்க, இன்செர்ட் பண்ணி. இப்போ திரும்பவும் நீங்கள் ஃபினிஷ் பண்ண இடத்துக்கு நேராக வெர்டிக்கலாக இருக்குது இல்லையா, அதுக்கு நேராக நீங்கள் லைன்ஸ் போட்டிங்கன்னா புரியும், அதுக்கு நேராக எடுக்கணும். இப்படி நீங்கள் எடுக்கிறத நம்ம வந்து ட்விஸ்டட் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மலான செயின் ஸ்டிச் வந்து நியர்பை பாயிண்டில் எடுப்போம். ஆனால் இது வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். அதனால தான் இந்த ஹெவி செயினும் ட்விஸ்டட் செயினும் ரொம்ப முக்கியம். கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் போட போகிற வீடியோவில் இதை பேஸ் பண்ணி தான் போட போகிறேன். அதனால தான் இதுக்கு செப்பரேட்டாக நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு ட்விஸ்டட் செயின் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நூல் சுற்றின மாதிரி இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேஷூ ஸ்டிச். இது போடுறதுக்கு நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அங்கே ஃபஸ்ட்டு நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஹரிசாண்டல் பாயிண்டில் நீடில் இன்செர்ட் பண்ணி டாப்பில் மேலே ஒரு செயின் லூப் மாதிரி போடணும். இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த த்ரெட்டை தான். அந்த த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் நீடிலுக்கு அடியிலேருந்து கொண்டு போய் எஸ் ஷேப்பில் போடுறேன். ஓகே, அதுதான் நீங்கள் பார்க்கணும். இப்படி போட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கு ஒரு ரிவர்சபிள் எல் ஷேப்பில் தெரியுதுங்களா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து லேசி டெய்ஸி போட்டு ஃபினிஷ் பண்ணுவீங்க. அந்த நீடில் எங்கே வரணும் அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் கீழே 2 பாயிண்ட் அதோட சென்டருக்கு வரணும். ஓகே, இப்போ திரும்ப நீங்கள் அடுத்த ஸ்டார்ட் பண்ணப்போ சேம் ப்ரொசீஜர் தான். அங்கேருந்து நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை விட்டு திரும்பவும் எஸ் ஷேப்பில் நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகே, கீழே ஹரிசாண்டலாக போட்டுட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்து செயின் வரணும். திரும்ப நீங்கள் அங்கே லேசி டெய்ஸி ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த அடுத்த பாயிண்ட் எங்கே வரணும், 2 ஹரிசாண்டல் லைனுக்கும் சென்டரில் வரணும். ஓகே, திரும்பவும் அது பக்கத்தில் ஹரிசாண்டல்லையே நீடில் இன்செர்ட் பண்ணி டாப்பில் செயின் ஸ்டிச் போடுங்க. நீங்கள் கவனமாக பாருங்கள், த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் போய் எஸ் ஷேப்பில் நீடில் ஃபினிஷ் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி தான் நீங்கள் செயின் போடணும். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறது வந்து நீங்கள் அந்த 2 ஹரிசாண்டல் பாயிண்ட்ஸுக்கு நடுவில் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நம்ம பேஷூ ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஸ்டெம் ஸ்டிச், ரன்னிங் ஸ்டிச், பேக் ஸ்டிச்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ரைஸ்டு கப் ஸ்டிச்.
இதுக்கு நான் 3 பாயிண்டில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது ட்ரையாங்கிளாக தான் போடணுமானா கிடையாது, சர்க்கிள் ஷேப்லேயும் போடலாம், எல்லா ஷேப்ஸ்லேயும் போடலாம். எஸ்பெஷலி இது ஃப்ளார் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு ஏதாவது ஒரு நியர்பை பாயிண்டில் நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த ட்ரையாங்கிளோட ஏதாவது ஒரு பாயிண்டில் இப்போது ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீடிலை விட்டு ஒரு லூப் போடுங்க. ஓகே, லூப் போட்டு நீடிலை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முடிச்சு விழுந்துடும். ஓகே, அதே மாதிரி மறுபடியும் இன்செர்ட் பண்ணி அடுத்த லூப் போடுங்க. இந்த மாதிரி அந்த சின்ன ஸ்டிச்சுக்குள்ளே எத்தனை லூப்ஸ் போட முடியுதோ அத்தனை லூப்ஸ் நீங்கள் போடணும். கவனம் என்னென்னா, நீங்கள் போட்ட அந்த முடிச்சு மேலேயே மறுபடியும் அடுத்த முடிச்சு விழாத மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, கொஞ்சம் தள்ளி தான் வரணும். இந்த மாதிரி இழுத்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நம்ம அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, அது ஒரு பின்னல் மாதிரி விழுந்திருக்கும். ஓகே, இப்போ சேம் ப்ரொசீஜர் தான் அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே நீங்கள் போடலாம். ஓகே, சேம் நீங்கள் அடுத்து ஒவ்வொரு தடவையும் இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் போட்டுகிட்டே வருவீங்க. இது சர்க்கிள் ஷேப்பில் போடுறப்போ ரொம்ப அழகாக வரும். நான் அது உங்களுக்கு ஃப்ளார் கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அடுத்தடுத்த லைன் இதே மாதிரி போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம 3 லைன்லேயும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த லைன், அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ண லைனில் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா முடிச்சு, அந்த 2 முடிச்சுக்கு குட்டியாக ஒரு கேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப்பையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, குட்டி கேப்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது அடுத்தடுத்த லைன், நீங்கள் ஆல்ரெடி ஒரு முடிச்ச லைன் போட்டிருக்கீங்க, அப்போ அந்த முடிச்ச லைனுக்கு அடுத்த லைன் போடுறப்போ அந்த ஒவ்வொரு முடிச்சுக்கும் நடுவில் இருக்கிற கேப்புக்குள்ளேயும் நீங்கள் லூப்ஸ் போடணும். அப்படி நீங்கள் மேலே போட்டுகிட்டே வரும்போது நம்ம கூட பின்னுற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ரைஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதே மாதிரி ஹைட் ரைஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் சென்டரில் நீடில் விட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆயிஸ்டர் ஸ்டிச் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் போடுற மாதிரி தான் நீடில் வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த ஸ்டிச்சுக்கும் மேலே நம்ம நியர்பை போடுவோம், இதில் கொஞ்சம் மேலே தள்ளி போட்டு நார்மலான செயின் ஸ்டிச் போடுங்க. ஓகே, செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை அப்படியே அந்த நீடில் கொண்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல செயினை, அந்த கேப்பில் இன்செர்ட் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது 2 பாயிண்ட் செயின் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் அதுக்கு கொஞ்சம் மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அங்கே கொண்டு வந்துடுங்க. அடுத்தது அது பக்கத்துலேயே நீடில் இன்செர்ட் பண்ணி டாப்பு, நம்ம எங்கே டாப் ஃபினிஷ் பண்ணமோ செயினை அந்த இடத்துல நீடில் வரணும். அங்கே நீங்கள் திரும்பவும் ஒரு லூப் போடுங்க. ஓகே, இப்போ திரும்பவும் நீங்கள் ஒரு லூப் போட்டுட்டீங்க, அவ்வளோதான். இப்போ லேசி டேசி போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின்குள்ளே ஒரு முடிச்சோட ஒரு செயின் இருக்க மாதிரி ஒரு கிடைக்கும். அதை நம்ம ஆயிஸ்டர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இதை நம்ம ஃப்ளார் பண்ணுறதுக்கு, லீஃப் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.